வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை பத்தி பேச போறோம். அனைவரும் ஆவலுடன் கேட்டுக்கொண்ட காரணத்தினால நேர்கள் விருப்பம் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாரி வந்து எதை பேசணும்னு நினைக்கிறாரோ வந்து பேசுவாரு. இப்பெல்லாம் வந்து மக்கள் வந்து சில நேரத்தில் இந்த விஷயத்தை பத்தி பேசுங்கன்னு ரொம்ப கேட்கறதுனால ஒருவேளை அதை பத்தி பேசினா அதன் மூலியமா வேற ஏதாவது விஷயங்கள் சொல்ல முடியுமோ அப்படிங்கறதுனால சமீபத்துல திரைப்படங்கள் பத்தியும் சீரிஸ் பத்தியும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்களாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க கல்கி திரைப்படத்தை பத்தி தான் பாரிக்கிட்ட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம், கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். ஸோ ஒரு வழியா நம்மள இந்த படத்தை பார்த்து பேச வச்சுட்டாங்க. இந்த ப்ரோ அந்த பிரமிடை வந்து எங்க பார்த்தாலும் வந்து நம்மள பேச சொல்றாங்க. பிரமிடை திருப்பி போட்டா அதுக்கு என்ன காரணம் கேக்குறாங்க. நீங்க இந்த படத்தை வந்து முழு விருப்பத்தின் பேர்ல தான் போய் பாத்தீங்களா இல்ல இந்த மாதிரி ரிக்வெஸ்ட்னால போய் பாத்தீங்களா? ரிக்வெஸ்ட் தான் மெயின். இல்ல அதான் அந்த படம் ட்ரெய்லர் வந்தப்ப நான் கவனிக்கல, அந்த படம் பார்க்கல. ஆனா அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்து அதுல ஒரு ரோல் பண்ணிருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த இதுல கொஞ்சம் ஒரு மாதிரி ஹைப்பா ஒரு மார்வல் படம் மாதிரி இருக்கு, ரொம்ப பட்ஜெட் அதிகமா நல்லா அது வேற. இந்த படம் வந்து கொஞ்சம் சீக்கிரட்டா எடுக்கப்பட்ட படம் தான். ஏன்னா வந்து இது வந்து இண்டஸ்ட்ரியிலே வந்து இப்படி ஒரு படம் வருது, அதுக்கான இப்ப பாகுபலிலாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஹைப் கொடுத்து தான் படம் வந்துச்சு. அந்த எந்தவித ப்ரொமோஷன்ஸுமே இந்த படத்துக்கு பெருசா இல்லை. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒருவேளை அந்த படத்தோட பிரம்மாண்டத்தை பார்த்து ஒருவேளை மக்களாகவே வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இது ஹைப் கொடுக்காம விட்டாங்களான்னு தெரியல. பட் ஒரு படமா, ஒரு திரைப்படமா இந்த படத்தை பார்க்கும் பொழுது அது இந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான். ஒன்று பெருசா ஆபாச காட்சிகள் ஒன்றும் கிடையாது. ஆனா கொஞ்சம் ஒரு வயலண்ட் பேஸ்டான சில விஷயங்கள் இருக்கு, அந்த சண்டைகள் இதெல்லாம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பாக்குற மாதிரி இந்த பெருசா அந்த தவி சண்டை போடுறது, இந்த குழந்தைங்க விளையாட்டுல சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சண்டைகள் இதெல்லாம் வந்து எதுக்கு இந்த படத்துல வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு படமா அது ஓகேவான ஒரு படம், ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் கதை ஓட்டம் இது இருக்கு. ஆனா இதுல ஒரு மறைமுகமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிறைய இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கானா? ஆமா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு மதவாத சிந்தனை கொண்ட ஒரு அரசியல். அது வேறையா? ஆமா. அது என்னன்னா சென்ஸ் வந்து ஒரு இன்னைக்கு வந்து இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இதோட சாயில் வந்து மாறிக்கிட்டே வருது. முன்னாடி வந்து இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு செக்குலர் சாயில் வந்து உலகத்துக்கு இருந்துச்சு. இந்தியா அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு எந்த மதம் ஞாபகம் வருதுன்னா யாருக்கு எந்த மதமும் ஞாபகம் வராது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொன்னா ஒரு காவியம், அந்த 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 ஹிந்துவிசம் பேஸ்டான விஷயங்களை வந்து ப்ரொமோஷன் பண்ற விதமாக எல்லா படங்கள் எல்லாமே வருது, நீங்க பாத்துருப்பீங்க. அதுல ஒரு சிலது மற்ற மதங்களை இழிவுபடுத்தி வரும். இந்த படத்துல வந்து இழிவுபடுத்தி இல்லை, பட் ஒரு அந்த ஒட்டுமொத்த கதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து மைத்தாலஜியை வேர்ல்டு லெவல்ல கொண்டு போகணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து அப்பட்டமா அந்த படத்தோட விஷயங்கள்ல தெரியுது. அது ஒன்றும் தவறு இல்லை. இப்போ நீங்க வந்து கிரேக்க மைத்தாலஜி எல்லாம் வந்து இப்போ நீங்க தாரு, லோக்கி இதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம். அந்த தார் லோக்கிலாம் நார்டிக் அவங்களோட மைத்தாலஜி. ஜியோஸ் இதெல்லாம் வந்து பாக்குறோம். எல்லாத்தையும் கொண்டு கொலாபரேஷன் போட்டு மார்வல்ல எல்லாத்தையும் காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அட்லாண்டிஸ், லொட்டுலுஸ்க்குன்னு எல்லாமே மைத்தாலஜியில வரதுதான். அதே போல இந்தியன் பேஸ்டு மைத்தாலஜிக்கு வந்து போதுமான அளவு ரெகக்னேஷன் இல்லாம தான் இருக்குது உலக அளவுல. நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு கடவுள்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்கு. இன்னும் இன்ஃபேக்ட் வெளிப்படையா சொன்னோம்னா இன்னும் தொடர்ச்சியில இருக்கக்கூடிய விஷயங்கள் இவைகள் எல்லாம். இன்னும் விஷ்ணுவை கும்பிட்றவங்க இருக்கிறாங்க, கிருஷ்ணனை கும்பிட்றவங்க இருக்காங்க, பெரிய அளவு திருவிழாக்கள் இங்க நடக்குது. இதெல்லாம் எதுவுமே நடக்காத விஷயங்கள்ல கூட தாரு லோக்கிலாம் அந்த மதங்கள் அழிஞ்சிருச்சு. யாரும் இப்ப இன்னைக்கு வந்து அந்த மதத்தை பின்பற்றுவார்களான்னா இல்ல, அவங்கள கிறிஸ்டியன்ஸா மாறிட்டாங்க, கிறிஸ்டியன்ஸா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. இப்ப வைக்கிங்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே கிறிஸ்டியன்ஸா மாறி நிக்கிறாங்க இன்னைக்கு. ஆனா இல்லாம இன்னும் அப்படியே மக்கள் அதே பண்பாடு, அதே புராண கதைகள், அது தொடர்ச்சி இங்க இருக்கும் பொழுது அதை எடுத்து காட்டுவதில் தவறில்ல. அதை தான் ஒரு முயற்சியாக இவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அப்பட்டமாக தெரிகிறது இது ஒரு மதம் சார்ந்த ஒரு படமாகத்தான் இது முழுக்க போக போகுது. குறைந்தபட்சம் நம்ம ரிக்வெஸ்ட் வைக்கிறது மற்ற மதங்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி காட்சிகளை வைக்காமல் இருந்தால் போதுமானது. அதுதான் நம்ம இதுல இருக்கா இல்லையா நான் பின்னால கேட்கிறேன். பட் மகாபாரத பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச அந்த மைத்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ மகாபாரதா வந்து வேற லெவலான ஒரு கதை. அதை வச்சு 1000 படங்கள் இருக்கலாம், 10,000 கதைகள், கிளை கதைகள் எழுதலாம். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதுக்குள்ள போனா இவனுக்கு வல்லவன் இன்னொருத்தன் இருப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சம ஒரு மேட்டரா இருக்கும். அண்ட் மகாபாரதத்தை வச்சு எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, அதை வச்சு எடுத்தாலே சங்கி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆனா அதை வச்சு வேற ஏதாவது இதுல கருத்துக்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அது மாதிரி ஏதாவது பேசிக்கா அந்த படமே கல்கி அவதாரம், கடைசி அவதாரம். அந்த கல்கி அவதாரம்ங்கிறது வந்து தசாவதாரத்துல இருக்கக்கூடிய கடைசி அவதாரமாக கல்கி அவதாரமுக்கு இன்னும் விஷ்ணு எடுக்காத அவதாரம்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அவதாரமா இருக்கு. ஆனா அது உண்மையா அப்படின்னு பார்த்தா அது நான் விளக்கம் கொடுக்குறேன். ஆக்சுவலா அது ரியாலிட்டி என்ன, கல்கி அவதாரம்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன்.
இப்ப இந்த அவதாரம் கான்செப்ட்ங்கிறது ஹிந்துவிசத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். ரீஇன்கார்னேஷன்ங்கிறது வந்து மெயினா வந்து நமக்கு இருக்கு, மனித பிறப்புக்கே ரீஇன்கார்னேஷன் இருக்குங்கிற கான்செப்ட்ல தான் இது கட்டமைக்க, மறுபிறவி கடவுளுக்கு இருக்குமே அப்படின்னு சொல்லி கான்செப்ட்ல இவங்க கொண்டு வந்துறாங்க. ஆனா இது ஆக்சுவலா இந்த பிலீஃப் சிஸ்டம்குள்ள இது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படின்னா இங்க இந்த தசாவதார கதைகள் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வெவ்வேறு காரணங்களால ஒரு நல்ல விஷயமாக இருந்த ஒரு விஷயத்த ஒரு மாதிரி கொச்சைப்படுத்தும் விதமாகத்தான் இவைகள் வந்து கதைகளாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விஷ்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் இருக்காரு, விஷ்ணுவோட அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் இருக்கும். அந்த கதைகளுக்கு ஒவ்வொரு அவதாரத்தையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா அது ரொம்ப பெரிய இதா போயிடும். அப்போ ஒவ்வொரு இப்ப நரசிம்ம அவதாரம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு வாமன அவதாரம் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மச்சி அவதாரம், அதுன்னு ஒவ்வொரு அவதாரமா இருக்கும். இப்ப ஒரு சில அவதாரங்கள் சொல்றேன், இது என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தாங்கிற லாஜிக்கலா யோசிச்சிங்கனாவே தெரிஞ்சிடும். உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு ஒரு பேர் இருக்கு. சரி, இப்ப இந்த பேர் வந்து தொடர்ச்சியாக தொடர்ந்து வருகிறது. விஷ்ணுவை வந்து கூப்பிடும் பொழுது உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உலகளந்த பெருமாள் அப்படின்னா லிட்டரலி மீன்ஸ் என்ன? உலகத்தோட அளவே அளந்தவர் அப்படிங்கிறது. உடனே இத வந்து நீங்க ஒரு சயின்டிபிக்கலா யோசிச்சிங்களேன், இதை அளக்க முடியுமானா அளக்க முடியும். அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுக்கான ஒரு சூத்திரம் இருக்கு. அதன் மூலமாக நம்மளால வந்து ஒரு இந்த உலகத்துடைய பரப்பளவை வந்து அளக்க முடியும். ஒரு சயின்டிஸ்ட் அளப்பாங்க, இன்னைக்கு அளந்திருக்காங்க. இன்னைக்கு உலகத்துடைய பரப்பளவை சயின்டிஸ்ட் வந்து அளந்து சொல்லிட்டு இருக்காங்க. அக்யூரேட்டா சொல்ல முடியும். அதை தான் அன்னைக்கு ஒருத்தர் செஞ்சிருந்தாரு. அதனால அவர் ஒரு அறிவர், அதனால அவருக்கு வந்து உலகளந்த பெருமாள்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு அந்த காலத்துல இருந்து ஒரு சயின்டிஸ்ட் போல ஒரு சித்தர் தான். அதான் நான் கேட்கலாம், நம்மள பொறுத்த வரைக்கும் சித்தர்னு சொல்லுவோம், அவங்க அது மாதிரி பாத்துட்டாங்க. அப்ப இந்த உலகத்தை அளந்தவர் அப்படின்னு. இப்ப இத வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து ஏங்க உலகளந்த பெருமாள்னு சொல்றீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு நாள் ஒரு அரசன் இருந்தான், அவன் ஊர்ல ரொம்ப நல்ல அரசன், ஆனா எல்லாருக்கும் கெட்டது பண்ணிட்டு இருந்தான். புராண கதை இல்லையா? அதான் நல்ல அரசன். அவன் இறந்த அன்னைக்கு, மாபலி இறந்த அன்னைக்கு எல்லா மக்களும் வந்து அவனை இன்னைக்கு வரைக்கும் கேரள மக்கள் வந்து மாபலியை வந்து வரமா வந்து கும்பிட்டு. ஆக்சுவலா மாபலியே விஷ்ணு தான். அது ஒரு விஷயம் இருக்கு, நம்ம அதெல்லாம் பேசுவோம் தனியா. மாபலிங்கிறதே விஷ்ணுவோட இன்னொரு பேரு. விஷ்ணுவோட பல பேர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா மாபலின்னு வரும் அங்க. அப்ப விஷ்ணுவை வந்து அவதாரம் எடுத்து கொன்ன கதை மாதிரியான ஒரு கதை தான் இவங்க உருவாக்கிய ஒரு பொய்க்கதை. இந்த புராண கதைகள் ஏன் பல கதைகள் வந்து பொய்யாக கட்டமைக்கப்பட்டிருக்கு, அது உண்மையான மதத்துடைய ஒரு புரிதலை எப்படி சிதைச்சிருக்குங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். முக்கியமா சும்மா கல்கிக்கு நான் கடைசியா வரேன், பட் இந்த இது தெரிஞ்சுக்கிட்டாதான் பேசிக் இது. அப்ப உலகளந்த பெருமாள் என்பது உண்மையாகவே பெருமாள் என்ற விஷ்ணு இந்த உலகத்தோட அளவு அளந்திருக்காரு, டிஸ்டன்ஸ் அளந்திருக்காரு. அதை வந்து மறைக்கக்கூடிய விதமாக இவர்கள் என்ன பண்ணாங்க, உலகளந்த பெருமாள்னா ஒரு வாமன அவதாரம் எடுத்தாரு, குள்ளமா இருந்தாரு. அவர் அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பா இருக்கும். அந்த கதையை வந்துட்டு ஒரு மாதிரி அதிகார தோணையில வந்துட்டு நீ எனக்கு அளந்து கொடுக்கணும்னா ஒரு கால் எடுத்து இதை வச்சாரு, இன்னொரு கால் எடுத்து அந்த பக்கம் வச்சாரு, ஒரு அந்த கதை போகும். தேவைன்னா அது சினிமால எடுத்து வச்சிருப்பாங்க, போய் பாருங்க. அப்ப இந்த கதை பொய் கதை. எதுக்கு? ஒரு ஒரிஜினல் சயின்டிபிக் ஃபேக்டை மறைச்சு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு செயலை மறைப்பதற்காக கொண்டு. அதே போல உலகத்தோட எடை, இன்னைக்கு உலகத்தோட டென்சிட்டி, உலகத்தோடைய வெயிட் எவ்வளவுங்கிறதுலாம் இன்னைக்கு சயின்டிஸ்டால இதையும் விஷ்ணு வந்து அளந்திருக்கிறாரு. அந்த காலத்துல ஒரு சயின்டிஸ்ட் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்காரு. அவங்க பேர் விஷ்ணு வீட்டினன் அப்படிங்கிற பொருள் வந்து வருது. அப்ப அவர் அந்த வெயிட் அளந்திருக்காரு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு கதையை அனுப்புறாங்க. வராக அவதாரம் எடுத்தாரு, மூக்கால அப்படியே உலகத்தை தூங்கினாரு. அப்ப இந்த வெயிட்டை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது தூக்கி பார்த்தானே ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து உலகத்தை தூக்கி பார்த்து அவர் இது பண்ணாரு அப்படிங்கிற உடனே இவங்க என்ன பண்றாங்க, இதை வந்து கோரிலேட் பண்ணி ஒரு வராக அவதாரம் எடுத்து உலகத்தை வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டினாரு. இவருக்கு அறிவர்னு ஒரு பேர் இருக்கு, அறிவாளின்ட்டு. அவர் ஏங்க அரின்னு சொல்றீங்க? அரினா அறிவாளி அப்படின்னு அர்த்தம். அப்ப அறிவாளிங்க ஏங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த அரி கிடையாதுங்க, சின்னரி. சின்னரி அப்படின்னா சிங்கம் ஏங்க சொல்றீங்கன்னா நரசிம்ம அவதாரம்னு ஒண்ணு கிளப்பு. அரிமா சிங்கம் வந்து முகம் வந்துருச்சு, அதனால சிங்க அவதாரம். அப்ப அவருடைய பெயர்கள் என்னென்ன பேரோ அந்த பேர்களுக்கு தகுந்த மாதிரி கதைகளை இவர்கள் உருவாக்கினார்கள். அதனால இந்த தசாவதாரம் டோட்டல் அவதாரம் பொய் கதைகள். இதுல புத்தரும் வருவார். அதுதான் நான் கேட்கலாம்னு வந்தேன். புத்தரையும் கொண்டு வந்து அந்த பெயிண்டிங்ஸ் இருப்பாங்க. மன்னன் அவர்கள்கிட்ட வந்து ராவணனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவங்க நீங்க சொன்ன மாதிரி நடுவுல வந்து திருச்சி வேற மாதிரி புராண கதை சொல்லிட்டாங்க, அதை நம்ம டிசவுன் பண்றோம், அதெல்லாம் வந்து முழுவதுமா நம்ம அசிங்கப்பட்டு தூக்கி போட்டுறோம், ஆனா அது நம்மளுதுதான், நம்ம கதையை எடுத்து அவங்க வந்து மாத்தி. அதாவது என்னன்னாங்க சென்ஸ் வந்து விஷ்ணு இங்க இருந்த ஒரு கடவுள்னா இவங்க கடவுள்னாவே உடனே அட் த சென்ஸ் இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த கிரியேட்டர் காட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த கான்செப்ட் வந்து தமிழர்கள்டையோ இல்ல இந்திய பழங்குடிகள்கிட்டயோ யாருக்குமே அது இல்ல. சரி, அப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ்ல தான் அந்த கான்செப்ட் ஒன்று வருது. இந்த கிரியேட்டர் காட் அப்படிங்கிறத
கடந்துதான் மக்கள் இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு 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 தியாலஜி தான் இங்க இருந்த ஒரு சிஸ்டம், ஒரு மெய்யியல் கோட்பாடு. அந்த மெய்யியல் கோட்பாட்டை வந்து நம்ம மறக்கடிக்கணுங்கிறதுக்காக வெளியில இருந்து வந்தவர்கள் தொடர் பொய் கதைகளையும் ஒரு கொஞ்சம் வந்து சுவாரஸ்யம் கருதி ஃபேண்டசி கதைகள், அதுக்கு கூட இன்னும் கொஞ்சம் ஆபாசத்தை கலந்து ஆபாச கதைகள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதுதான் புராண கதைகள். ஸோ இந்த புராண கதைகளை நம்ம வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அதே அட் த சேம் டைம் நம்ம வந்து விஷ்ணுவை வழிபடணும், சிவனை வழிபடணும், முருகனை வழிபடணும், கிருஷ்ணனை வழிபடணும். ஏன்னா இவங்கெல்லாம் இந்த ரியல் கேரக்டர்ஸ். ஏன்னா நம்ம அவங்களை வழிபட்டுட்டு தான் இருந்தோம். இவங்களை சுத்தி உருவாக்கப்பட்ட கதைகள் வந்து பலது பொய் ரீபூட் பண்ணிட்டாங்க. தவறான கதைகளை வந்து பொய்யா சொல்லி 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 அந்த பொய்கள் வந்து அதிகரிக்கும் பொழுது உண்மைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிருது. பட் இருக்கு உண்மைகள், அந்த உண்மைகள் அந்த பொய்களோட பிணைஞ்சிருக்கு. அதை நம்ம பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் அது நம்ம ஒவ்வொன்றா இந்த மாதிரி விஷ்ணுவுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிரிச்சு எடுக்கிற மாதிரி நம்ம படிப்படியா பிரிச்சு எடுக்கலாம். கம்மிங் டு த கல்கி அவதாரம், இந்த ஒவ்வொரு அவதாரம் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட பல பெயர்களை எடுத்து இது பண்றாங்க. ஆனா புத்தரை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புத்த மதம் என்பது அதிகமாக யாரை தாக்குகிறது அப்படின்னு யாரையுமே தாக்கல, அது அகிம்சையை போதிக்குது. ஆனா அது தாக்குது அப்படின்னா அது ஒரே ஒரு ஆளை தான் தாக்குது. அது வந்து இங்க வெளியிலிருந்து வந்த ஒரு குரூப்பு, தங்களை தானே பிராமணர்கள்னு சொல்லிக்கிட்ட ஒரு குரூப்பை தான் அவர் வந்து அப்ப ஒரு குறிப்பிட்ட மக்கள் வெளியிலிருந்து வந்தவங்க இந்த பொய் கதைகள், இந்த புராண கதைகள், அதுக்கப்புறம் ஏற்றத்தாழ்வு எல்லாம் கொண்டு வரும் அடக்குமுறைக்கு எதிராக பேசுறாரு, அதை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப வளருது, புத்திசம் வளருது. இப்ப இந்த புத்திசத்தையும் இந்த இவங்களுடைய உருட்டு கதைகளுக்குள்ள கொண்டு வந்து சொருகணுங்கிற ஒரே காரணத்துக்காக புத்தரை கொண்டு வந்து ஒரு அவதாரம்னு மாத்துறாங்க. விஷ்ணுவோட அவதாரம் தாங்க புத்தர்னு சொல்லி அவரையும் எடுத்துக்கிறாங்க. இது கண்ணு முன்னாடி தெரியுது, இதான் நமக்கு கடைசியா தெரியுது. இப்ப முன்னாடி எத்தனை பேர் அவங்க தூக்குனாங்க இது பண்ணாங்க நமக்கு தெரியாது, புரியுதுங்களா? கிருஷ்ணர் அப்படிதான் தூக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்ததுல கிருஷ்ணரை தூக்கிட்டாங்க. நீங்க கிருஷ்ணரை வந்து கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத காலகட்டத்துல வர ஒரு நபர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசராக இருந்திருக்கிறார். அவர் இந்த இரண்டு தரப்புக்கும் பெரிய அளவு பிரச்சனை ஏற்படாம முடிந்த வரைக்கும் சுமூகமாக இந்த சண்டையை வந்து முடித்து வைக்கிறதுக்கு வேலையை செஞ்சிருக்காரு. அதன் மூலியமா அந்த போருடைய பாதிப்பை குறைச்சு இந்த மக்களை பாதுகாத்திருக்காரு. ஆனா அவரை வந்து ஒரு அந்த மக்கள் சாவதற்காகவே அவதரிப்பதாக புராணம் சொல்லும். நீங்க மகாபாரதத்தை முழுமையா உணர்ந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு சின்ன கதை ஒன்று வரும். பூமாதேவி வந்து ஒரு வயசான கதாபாத்திரத்துல வருவாங்க. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த டீபாப்புலேஷன் அஜெண்டால எங்க இருந்து வருதுங்கிறத நான் சொல்றேன். இந்த இலுமினாட்டி கும்பலோட டீபாப்புலேஷன் அஜெண்டாங்கிற இலுமினாட்டி கும்பல் மட்டும் கிடையாது, இந்த இலுமினாட்டிகளோட மூதாதையர் கும்பல் இங்க ஒண்ணு இருக்குல்ல, அந்த கும்பலும் டீபாப்புலேஷன் அஜெண்டா தான் வச்சிருந்துச்சு. அதான் அந்த பூமாதேவி வந்து வயசான ஒரு கிளம்பி வருவாங்க, ஒரு கூடையை தூக்கிட்டு வருவாங்க, ரொம்ப களைச்சு போய் வருவாங்க. அந்த கூடையை கீழே வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. பலராமனும் கிருஷ்ணரும் வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆடவர்கள், அதாவது கொஞ்சம் ஒரு யங் ஏஜ்ல இருப்பாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க. ரெண்டு பேரும் பலசாலி, பலராமனும் பெரிய பலசாலி, கிருஷ்ணரும் நல்ல பலசாலி. இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க. அந்த அம்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். என்ன பாட்டி இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. உடனே இல்லப்பா இந்த கூடை ரொம்ப தூக்குறது. என்ன பாட்டி இந்த கூடையும் கூட உன்னால தூக்க முடியல. அண்ணா பலராமண்ணா நீங்க தூக்கி அந்த தலையில ஏத்தி வைங்கண்ணா அப்படிங்கிறாரு. பலராமன் வந்து தூக்குறாரு. அவரால் முடியல, வேறு தூத்துது. என்னடா அது இவ்வளவு வெயிட்டா இருக்குது, என்ன தூக்க முடியலன்னு சொல்லி அவரும் தூக்கி பார்க்க தூக்க முடியல. அந்த பாட்டி வந்துட்டு கிருஷ்ணா நீயும் உதவி செய்ய அப்படின்னா சரி கிருஷ்ணரும் சேர்ந்து தூக்கி பார்க்கறாரு, தூக்க முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ணரும் புரிஞ்சுக்கிறாரு, இது வந்து வந்திருக்கிற பாட்டி வந்து சாதாரண பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு அவர் பாக்குறாரு. பார்க்கும் பொழுது பூமாதேவி வந்து மாறி சொல்றாங்க, இது என்னுடைய பாரம், ஜனத்தொகை அதிகரிச்சிருச்சு, மக்கள் தொகை அதிகமா இருக்கு, என்னால இந்த இதை தாங்க முடியல. அதனால இந்த மகாபாரத போர்ல முடிந்த வரையும் மக்கள் கழிச்சு கட்டினாதான் இந்த எடை பாரம் குறையும், ஒன்னாலையும் தூக்க முடியல என்னாலையும் தூக்க முடியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த கதை வந்து மகாபாரதத்துல வரும். இது என்ன அஜெண்டா? டீபாப்புலேஷன் தான். டீபாப்புலேஷன் அஜெண்டாவை அன்னைக்கே வருது அப்படின்னா இந்த புத்தி எங்க இருந்து எங்க தொட்டு வருது? அது அன்னைக்கு எழுத வைக்கப்பட்டது கிடையாது. பிற்காலத்துலதான் இதுக்கு எல்லாம் எழுதி மிஞ்சி போன ஒரு 500-600 வருஷத்துக்கு பின்னாடி தான் இந்த கதைகள் எல்லாம் சொருகப்படுகிறது. அப்ப நான் என்ன சொல்றேன், கிருஷ்ணர்னா இதெல்லாம் உண்மையா நடந்தது கிடையாது. கிருஷ்ணருங்கிற ஒரு ஆள் இருந்திருக்காரு, அங்க ஒரு போர் நடந்திருக்கு, அது வரலாறு. அந்த வரலாற இவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய புனைவுகளை போட்டு எழுதி கன்னிங்கான ஆளுன்னு சொல்லி திட்டிட்டு இது பண்ணிட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஒரு விதமா வந்து டீஸ் பண்றதுங்க. இது ஒரு விதமா அவரை கொச்சப்படுத்துறது. எப்படி கிருஷ்ணர் மேல உங்களுக்கு உண்மையான அன்பு வரும்? பெண்கள்னா அவர் எந்த பெண்களுக்கும் இது பண்ணுவாரு, கேட்டா வந்து ஒரு மாதிரி ரொம்ப கொச்சப்படுத்தி வச்சிருப்பாங்க சில விஷயங்கள்லாம். அப்ப இது எல்லாமே பொய்க்கதைகள் அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்றோம். அப்ப இந்த இது ஒவ்வொன்றும் இந்த அவதாரம், இந்த மகாபாரதம், இது எல்லாம்
ஒரு சிலருடைய ஒரு அஜெண்டாஸ் கதைகளாக சொருகி வைக்கப்பட்டது. அந்த இதுல நீங்க புத்தரை பார்த்தீங்க, கிருஷ்ணரையும் எப்படி தூக்கி உள்ள கொண்டு வந்தாங்கிறத பார்த்தோம். இது மாதிரி பல பேர் அவங்க உள்ள கொண்டு வந்து இந்த தசாவதம், அதுக்கப்புறம் விஷ்ணுவுடைய அந்த சாதனைகள், விஷ்ணு என்னென்னலாம் சாதிச்சாரோ அதெல்லாத்தையும் இருட்டடிப்பு பண்ற மாதிரி பொய் கதைகளை போட்டு குழப்பி விட்டுறது. ஒரு உண்மையான ஒரு அறிவாளியாக இருந்து மனித சமூகத்துக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டரா இருந்த ஒருத்தரை மைத்தாலஜிக்கல் ஸ்டோரியில கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்போ இந்த இதோட நம்ம கல்கிக்கு வருவோம். இந்த கல்கி அவதாரம் இன்னும் வரலன்னு சொல்றாங்கல்ல, இது யாரை மீன் பண்ணுது அப்படின்னா முகமது நபிகளை மீன் பண்ணுது. இது என்னங்க சம்மந்தமே இல்லாத முடிச்சா இருக்கு. இதை நான் சொல்லுங்க, இதை சொல்றது ஒரு பிராமணரே சொல்றாரு. சாதாரண பிராமணர் கிடையாது, அவர் ஒரு சான்ஸ்கிரிட் ரிசர்ச்சர். இந்த இந்திய மெய்யியல் இதெல்லாம் இது பண்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா வேத் பிரசாத் என்னமோ சம்திங் வரும். அவர் தான் இதற்கு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்துடைய பேர் பாத்தீங்கன்னா கல்கி அவதார் அண்ட் முகமது. இந்த புக் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, நீங்க வாங்கி படிக்கலாம். சம்மடி அடிக்க போறாங்க இந்த கருத்து சொன்னதுனால. இல்ல அதெல்லாம் அடிக்க முடியாது. அதெல்லாம் ஆதாரத்தோட அவர் ஒரு ஸ்காலர், ஒரு டாக்டரேட் ஸ்காலர். இந்த ஆய்வுகளை அவர் அது எப்படி சும்மா சாதாரணமா கற்பனையால அந்த ஆய்வு எழுதல. அவர் முழுக்க அதுல மூலச்சான்றுகளோட அந்த ஆய்வு வைக்கிறாரு. எப்படி அப்படின்னா, முகமது நபிகளுடைய கதைக்கும் அந்த கதையில முகமது நபியோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மாவோட மீனிங் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க அப்பா அம்மா பேருக்கு ஒரு அரபு மொழியில ஒரு மீனிங் இருக்கும்ல, அந்த மீனிங்கும் இங்க சுமதி, இவங்க அம்மாவோட பேர் சுமதி, அவங்க அப்பாவோட பேரு என்னமோ ஒரு இறை தாசன் சம்திங் வரும். இந்த பேர்கள் எல்லாமே அதே மீனிங். நபிகளோட அப்பா அம்மாவோட மீனிங் என்னவோ அரபுல, அதே மீனிங்ல இங்க இருக்கும். அதே போல நபிகளுடைய பிறப்பை பத்தி என்ன குறிப்பு இருக்கோ அதே பிறப்பு குறிப்பு. நபிகள் தோன்றியதுக்கு அந்த 12வது நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே இது இங்கேயும் இருக்கு. இந்த மாதிரி வரிசைக்கா பிறந்த இடம், பிறக்கிற விதம், நபிகள் எதுல வந்தாரு வெள்ளை குதிரையில, கல்கி எதுல வருவாரு வெள்ளை குதிரையில. ஸோ இந்த கதை அப்படியே பொருந்தும். நீங்க நபிகளுடைய கதைக்கும் கல்கியோட கதைக்கும் அப்படியே பொருந்தும். அது எப்படி பரபரப்பா இருந்திருக்குமே, எப்படி இது ஏத்திருந்திருப்பாங்க. அந்த புக்கு எதிர்ப்பும் நிச்சயம் இருக்கு. பட் ஃபேக்ட் அந்த புக்ஸை எல்லாரும் வாங்கி பாருங்கிற நான் சொல்லப்பட்ட கதைகள் நான் அவர் சொன்னது அப்படியே சரின்னு சொல்ல நினைக்க வேண்டாம், பாரி சொல்றது சரின்னு நீங்க நினைக்க வேண்டாம், ஆய்வு செஞ்சு பாருங்க. ஆனா இதுக்கு ஏன் இதை கொண்டு வந்தாங்க அந்த காரணமும் அந்த புக்லயே இருக்கு. அதை நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, அடிப்படையில பாத்தீங்கன்னா அன்னைக்கு முஸ்லீம் இன்வேஷன் இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு, படையெடுப்பு வந்துருச்சு. இப்ப படையெடுப்பு வந்தோடனே அவங்க என்ன பண்றாங்க, முழுக்க இந்து மதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள், பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இதுல அதிகமா அடி வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிராமணர்கள். ஏன் வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கோயிலுக்குள்ள இருக்கவங்க தான் அவங்க படையை எடுத்துட்டு வரும்போது கோயிலுக்குள்ள நகை இதெல்லாம் இருக்கும், அவங்க திருடும் போது டக்குன்னு எடுக்கும்போது அங்க கோயிலுக்குள்ள பூசாரிகள் இருப்பாங்க, பிராமணர் இருப்பாங்க, அவங்கள தான் வெட்டுவாங்க, கொலை பண்ணுவாங்க. ஸோ இந்த இது தொடர்ந்துகிட்டே இருக்குது. அப்போ வரும்பொழுது இவர்கள் இந்த உருவ வழிபாட்டுக்கெல்லாம் எதிராக பல சிலைகளை உடைக்கிறது இதெல்லாம் தொடர்ச்சியா நடக்குது. வட இந்தியால அப்படி நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், நீ நானும் வேற இல்லடா அந்த பாட்டை பாடி ஆகணும். ஒரு தாய் மக்கள்றான்னு ஒரு கதையை சொல்லி ஆகணும். ஆனா அதுக்கு கதைகளுக்கு எந்த சிமிலாரிட்டியும் கிடையாது. இது பாலைவனத்துல உருவான ஒரு மதம், இது வேற மாதிரி உருவான ஒரு மதம். இது எப்படி என்ன சிமிலாரிட்டி சொல்றதுன்ட்டு. அப்பதான் இந்த அவதாரத்தை தூக்கு நம்பிக்கையை தாக்கு. அது மாதிரி புத்தரை நம்ம உரிமை கொண்டாடணும்ல, புத்தரும் எங்க ஆளுதாங்க அப்படின்னு சொல்லி புத்த மதத்தையும் உள்ள வளைச்சு போட்டோம். நீங்க இந்தியால ஏங்க புத்த மதம் இல்ல? புத்த மதம் உருவானது எங்க? இந்தியால புத்த மதம் இல்லாம போச்சு, சீனா ஜப்பான்னு போயிருச்சு. அப்ப இதுலயே புரிய வேண்டாமா எப்படி அதை புத்த மதத்தை வளைச்சு போட்டாங்கன்னு? புத்த மதம் இருந்துச்சு, புத்த பிக்குகள் இருந்தாங்க இந்தியாவுக்குள்ள, இந்தியர்கள் பல பேர் புத்த பிக்குகள் இருந்திருக்காங்க. ஏன் எங்க காணாம போனாங்க? ஃபர்ஸ்ட் அந்த மதத்துக்குள்ள போகணும், நம்ம ஆளுகளை அந்த மதத்துக்குள்ள அனுப்பி விடணும். அந்த மதத்துக்குள்ள அனுப்பிவிட்டு அங்க அந்த மதத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி ரெண்டா உடைக்கணும். மகாயானம் ஈனயானம் ரெண்டா பிரிச்சாச்சு மதத்தையே, புத்த மதத்தையே. இதனால பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்கு. பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாருன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யாரோடதுன்னு தெரியும். ஓகேவா? இப்போ பிரசாந்த் கிஷோர் எல்லாமே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு மதம், அந்த மதத்தை உடைக்கிறதுக்கு அந்த மதத்துக்குள்ள போகணும், அந்த மதத்துக்குள்ள நம்பிக்கை பெற்றது போல போகணும், உள்ள போய் அந்த மதத்துக்குள்ள கான்ஃபிளிக்ஸ் ஆஃப் ஐடியாஸை உருவாக்கணும். அதன் மூலியமா அந்த மதத்தை ரெண்டா பொழக்கணும். இதுல நாம் தமிழர் கட்சியை பத்தி நீங்க சொல்ற மாதிரியே இருக்கு. ஓகேவா? அந்த இதை ரெண்டா பொழக்கணும். ரெண்டா பொழக்கிறது மூலமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு குரூப் என்ன அந்த புத்த மதத்தை பின்பற்றி வந்த அந்த குரூப் அதான் ஈனயானம். அதுக்கு ஈனயானம்ல அது சாதாரண புத்த மதம் தான், அதுக்கு ஈனயானம் இவங்க தான் பேர் வச்சாங்க. எப்படி நம்மள எல்லாம் குடிதேசிய கோமாளிகள்னு ஒரு குரூப் பேர் வைக்குது இல்ல, அதே மாதிரி உள்ள பூந்து அவங்க இழிவுபடுத்தும் விதமாக ஈனயானம்னா கொஞ்சம் இழிவுபடுத்தி பேசுறது, ஈனயானம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. மகாயானம் ஆக்சுவலா என்னன்னா சிமானிசம் தான் மகாயானம். ஆமா, புத்தர் தாங்க கடவுள், புத்தரே கடவுளுங்க. மகாயானம்
புத்தர் கடவுள் இல்லைங்க. நம்ம எல்லாம் வந்து கடவுளை நோக்கி நகர்றதுக்கு வழியே சொன்னாருங்க. தத்துவம் தாங்க முக்கியம், தத்துவம் தாங்க முக்கியம். போடா குடியே சிக்கமாளி அந்த பக்கம் சொல்றாங்களா, அதே மாதிரி போடா நீ ஈனையானோம். இவ்வளவுதான் விஷயம். ஒரு கல்கி படத்தை என்ன எப்படிலாம் யூஸ் பண்றீங்க நீங்க? உண்மைங்க, இது உண்மை, இது நடந்த விஷயங்கள். அப்ப 2 மதமா உடைக்கிறாங்க, அவங்களுக்குள்ள கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஐடியாஸ் வருது. ஸோ புத்த மதம் 2ஆக பிளக்கப்படுது. அந்த புத்த மதத்துல ஒரு தரப்பு அப்படியே வந்து இந்த விஷ்ணுவோட அவதாரம் நொட்டு லொசுக்கு இது எல்லாத்தையும் உள்ள போட்டு பிணைய ஆரம்பிச்சு கடைசியில வந்து புத்தரை கொண்டு போய் அப்படியே கடவுளாக்கி அந்த அந்த கான்செப்ட் மூலமா விஷ்ணுவோட அவதாரம் தான் சொல்லி சப்பார்டினேட் ஆக்கி அப்படியே இருட்டடிப்பு பண்ணி மறைச்சிட்டாங்க. நம்மால் தப்பிச்சிட்டார். ஆமா நடக்கும், நாளைக்கு பண்றாங்களே ஏதோ காவி அடிக்கிறாங்க, சிலுவை தொங்க விடுறாங்க, இது நடக்கும். இப்ப காவி போடுறது அதனாலதான் நம்ம எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். அந்த விஷயம் தெரிஞ்சனால ட்ராக் ரெக்கார்டு பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்ப புத்தர் இப்படிதான் எடுத்துட்டு போறாங்க. அப்ப இதே டெக்னிக்கு நம்ம வந்து முஸ்லீம் கிட்ட பண்ணா என்ன? ஆனா அவன் உருவ வழிபாடு ஒத்துக்கவே மாட்டான் கடைசி வரைக்கும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நபிகள் எங்கள்லயும் நபிகளோட நம்பிக்கை இருக்குன்னு காட்டணும். ஓகே, உங்க நபிகள் தாங்க கல்கி, அதை அவங்க நம்பணும். அது மாதிரி கதை எழுது. நபிகளுடைய வரலாறு எடுத்துக்கிட்டு உருவாக்கப்பட்ட கற்பனை கதை தான் கல்கி அவதாரம். இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்க உணரணும் அப்படின்னா அந்த ஹேட்டு லொட்லோஸ்க்கு என்னுடைய மதம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு அறிவு இருக்கு அப்படின்னா அந்த அறிவை பயன்படுத்தி கல்கி அவதாரமும் முகமது நபிகளுடைய அந்த சிமிலாரிட்டிஸ் எத்தனை இடத்துல பொருந்ததுன்னு பாருங்க. இது வந்து ஒரு அப்படிலாம் பொருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப ஏதோ ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கணும். நபிகள் வந்தது நம்ம we know that history. கல்கி வந்துட்டாரான்னு இவங்களே இன்னும் சொல்லலை. அதாவது எங்க இதுல சொல்லப்பட்டவர் தாங்க நபிகளே அப்படின்னு சொல்றதுக்காக எழுதப்பட்ட கதை தான். இதுல இன்னொன்னு ரொம்ப லாஜிக்கா யோசிச்சீங்கன்னா தெரியும். வெள்ளை குதிரையில ஒரு வரன்னு சொல்லிட்டாங்க. குதிரையில இப்ப யாராவது போயிட்டு இருக்கீங்களா? அதை தாண்டி நம்ம இங்கே வந்துட்டோம். கார் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. குதிரையில வந்த காலகட்டம்ங்கிறது வந்து மிடிவல் பீரியட். மிடிவல் பீரியட்ல தான் கல்கி வந்திருக்கணும், வெள்ளை குதிரையில வந்திருக்கணும். ஆனா அதுதான் நபிகள் தான் வந்திருக்காரு, வேற யாரும் வெள்ளை குதிரையில வந்து யாரும் இது பண்ணல. ஸோ ரொம்ப தெளிவாக ரொம்ப இது வந்து மிடிவல் ஏஜஸை தான் காட்டுது. அவங்க அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய படையெடுப்புல இருந்து இந்த மதத்தை காப்பாற்றுறதுக்கு, தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு நம்மலாம் ஒன்றுன்னு சொல்லிக்கப்பட்ட கதை தான் இந்த ரியல் கல்கி அவதாரம், கடைசி அவதாரம்னு அவங்க சொல்லப்படுறது. இந்த அவதார கான்செப்ட்ல தமிழர்களுக்கோ சித்தர்களுக்கோ யாருக்கும் நம்பிக்கை எப்பயுமே இருந்ததில்லை. புரியுதுங்களா? விஷ்ணுவை கும்பிடணும், கிருஷ்ணரை கும்பிடணும், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நானும் கும்பிடுகிறேன். ஆனால் இந்த பொய் கதைகளை நம்பி ஏமாறாதீர்கள்ங்கிறத நான் சொல்றேன். ஓகே, ஆனா நீங்க மன்னன்லாம் சொல்றப்ப என்ன குழப்பத்தையும் நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளோட பின்னால இருந்த கதை, நம்மளோட அடையாளங்கள் விட்டுறக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த கதைகள் அது மேல பூசி வச்சிருக்க இந்த முலாமையும் நம்ம வந்து நீக்கிடணுங்கிறீங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எதை விடுறது எதை பிடிக்கிறதுன்னு ஒண்ணு நாங்க சொல்றதுன்னா, இப்ப யாரும் வந்து இந்த கதைகளை நம்பிட்டு போய் கும்பிடுறது இல்ல. நான் அப்படியே கேட்டேன்னா, கிருஷ்ணர் வந்து ஒரு உமனைசர்னு ஒரு சொல்லப்பட்ட கதையை நம்பிட்டா நீங்க போய் கிருஷ்ணரை கும்பிடுறீங்க? கிருஷ்ணரை நீங்க கும்பிடுறதுக்கான காரணமே உங்களுக்கு தெரியல, இதுதான் உண்மை. ஆனா ரியல் காரணங்களை தெரிஞ்சுக்கோங்கிறேன் நான். கிருஷ்ணர் உண்மையிலேயே ஒரு பெரிய போரை, அதுல ஒரு இன்றியமையாத ஒரு போராக நடக்கிறது. அந்த போரை முடிந்த வரைக்கும் அவர் வந்து 2 பக்கமும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக பேலன்ஸ் பண்ணி முடிச்சு வச்சிருக்காரு. இதுதான். அப்போ ஒரு 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 ஸ்ட்ராட்டஜிஸ்டா அங்க செயல்பட்டு இருக்காரு. இந்த போரால ஏற்படக்கூடிய இழப்பை குறைச்சிருக்கிறாரு. அதன் மூலமாக மக்களுடைய உயிரிழப்பை பாதுகாத்திருக்காரு. ஆனா அவர் வந்து அப்படியே நெகட்டிவ் கேரக்டரா தான் அந்த மகாபாரதம் சொல்லுது, சூழ்ச்சிக்காரராக காட்டுது. அவரோட நோக்கம் என்பது முழுக்க மக்களுடைய உயிர்களை பாதுகாத்தல்ங்கிறது தான் நோக்கமாக இருந்திருக்கு. ஆனா அவரே வந்து அவர் மக்களை கொல்றதுக்காக வந்த ஒரு அவதாரமாக, அது சூழ்ச்சி பண்ணி பெரும் போரை உருவாக்கக்கூடிய ஒரு அவதாரமாக காட்டி இருக்கிறது மகாபாரதம். அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, கிருஷ்ணரை உண்மையான கிருஷ்ணருக்காக கும்பிடுங்கள். சரி, இப்போ கல்கி அப்படிங்கிற அந்த நேம் அந்த படத்தோட கான்செப்டே மகாபாரத்ல இருந்தா இப்போ டைம் டிராவல் ஆகி இங்க வர மாதிரி கிறிஸ்டியானிட்டி இப்ப இன்னைக்கு ஃபேமஸ் ஆயிட்டே வருது இல்ல, அதனால கிருஷ்ணனையும் கிறிஸ்துவையும் இன்னைக்கு பிணைய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கதையெல்லாம் நிறைய கேட்டுட்டேன் பாரு. பிணைய ஆரம்பிச்சிட்டாங்க, பிணைய தொடங்கி விட்டார்கள். நம்பாதீங்க, கிருஷ்ணருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்தியாவுக்கு வந்தாராம், அதுதாங்க இல்ல, அது வந்து அது வேற ஒரு கதைங்க. அது வந்து புத்த பிக்குகள் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டோரி. இயேசு கிறிஸ்து வந்து இங்க அந்த மிஸ்ஸிங் காலகட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அவரோட இத்தனை வயசுல இருந்து குழந்தை பருவத்துல இருந்து, அதுல வந்து அது கரெக்டா இங்க வந்து ஒரு ஈஷாங்கிற ஒருத்தர் வந்து, இயேசுவோட பேரே ஒரிஜினல் பேர் வந்து யேசுவா தானே.
அது வந்து இப்ப நம்மளோட இதுல சான்ஸ்கிரிட் இதுல எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஈஷா அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆள் இங்க வந்ததாகவும் அவர் இங்க வந்து தங்கி படிச்சதும் அந்த டைம் லைன் கரெக்டா பொருந்தது. அதுக்கு நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்குது, இந்த புத்த பிக்குகளுடைய ஒரு ஸ்கிரிப்ட்ல அது ஒரு குறிப்பு இருக்கு. ஸோ இது ரெண்டு ஒண்ணு அப்படிங்கறத ஒண்ணு இது பண்றாங்க. அது போக முஸ்லிம்ஸ் வந்து ஒரு சமாதி ஒண்ணு வந்து அந்த ஊர் பேர் கரெக்டா மறந்துச்சு, காஷ்மீர் பக்கத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு மாஸ்க் ஒண்ணு இருக்கு. அந்த மாஸ்க்ல வந்து இயேசுவோடைய சமாதின்னு சொல்லி அவங்க ஒண்ணு கும்பிட்டு இருக்காங்க. அதாவது இந்த அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட்னு எடுத்துக்குவாங்கல்ல, தர்கா மாதிரி அவங்க அந்த தர்கால இங்கதான் வந்து அவர் இறந்தாருங்கிற அந்த கான்செப்ட்ல அவங்க ஒரு இது கும்பிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அது ஒரு நீங்க அது ஒரு டாக்குமெண்ட்ரி, நீங்க அது ஒரு தியரி, அதுக்கு இன்னும் ஒரு சில சான்றுகள் இருக்கு, பட் நீங்க ஃபுல்லா நம்ம சொல்ல முடியாது. அதே போல இந்த கதைக்கு பின்னாடியும் ஒரு சில சான்றுகள் நம்ம எடுத்து வைக்கிறோம், வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து உடனே வந்து நீங்க நம்பினா நீங்க நம்பிக்கோங்க தாராளமாக இன்னும் சில ஆண்டுகள்ல கல்கி அவதாரம் எடுத்து வருவாருன்னு. ஆனா அதை நீங்க நம்பணும்னா கல்கி அவதாரம்னு தங்களை எத்தனை சாமியார்கள் நீங்க சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான்னு ஒருத்தர் இருக்காரு இன்னும் உயிரோட, புரியுதுங்களா? அவன் தன்னை கல்கின்னு சொல்லிட்டு இருக்கான். அதன் மூலியமா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க, நல்லது ஏதாவது நடக்குதா? அப்ப இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இந்த கதை என்பது இஸ்லாமிய படையெடுப்பிலிருந்து பிராமணர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள நபிகளுடைய ரிசம்பிளன்ஸ்ல விஷ்ணுவுக்கு ஒரு அவதாரத்தை உருவாக்கி விஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான் நபிகள்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சோம்னா நம்மளை வந்து தீங்கு செய்ய மாட்டாங்கங்கிற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிறது அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஸோ நீங்க சொல்றத பார்த்தா சீக்கிரம் தேர்ஸ்டே வந்து சாய் டேவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து மாத்திருக்காங்க அப்படிங்கிறீங்க. சரி, இப்போ இந்த படத்துக்குள்ள வந்து போலாம். அந்த பிரமிடே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஏன் போட்டிருக்காங்க அப்படின்றதான் எனக்கு முதல் கேள்வியாவே இருந்தது. வித்தியாசத்துக்காக அப்படி பண்ணியிருக்காங்களா, இல்ல கதையோட அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஓகே மேல ஃப்ளோர் போக பெருசா இருக்கும், ஏன்னா மேல பாத்தீங்கன்னா கடல் மாதிரியான இடம்லாம் வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சுப்ரீம் யாஸ்கினோட அந்த காம்ப்ளெக்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இல்ல இது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கண்டிப்பா பிரமிடை காட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இவர்கள் இருப்பது போலவே அது அப்பட்டமா தெரியுது. அது அந்த ரெண்டாவது விஷயம்னு பாத்தீங்கன்னா, அது ஆக்சுவலா அந்த படத்துல வந்து ரொம்ப கிளியராவே அந்த ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு காட்டல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த யாஸ்கின் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். அது ஏதோ வானத்துல பறந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அது இந்த இவங்க எல்லாம் போயிட்டு ஏதோ ஒரு பெரிய பிளேன்ஸ்ல இருந்து பீச்ல எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, அதுக்கு மேல அது இருக்கா, அது எங்க இருக்குன்னே ஒழுங்கா அது மேபி வந்து டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டினால எப்படி அவங்க காட்டுறதுன்னு தெரியல, அதனால அதை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இப்படி பிரமிடு அதுக்கு மேல பறக்கிற ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட் மாதிரி அது இருக்கா, அப்புறம் அந்த ஒரு மனுஷன் இப்படி தூக்கிட்டு போய் விட்டுச்சுல்ல அது எங்க இருக்கு, அந்த சிலை மாதிரி பெருசா ஒண்ணு இருந்துச்சு அது எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் அது எதுக்கு இருக்கு? சரி, முதல்ல இந்த படத்தை பத்தி இவ்வளவு டீகோட் பண்ண அந்த படம் வர்த்தா, எனக்கு அந்த கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, வந்து உட்காந்து என்ன தோணுதுன்னா, அந்த மேட் மேக்ஸ் ஒரு ஸ்பூன் மேட் மேக்ஸ், ஒரு ஸ்பூன் டியூன் 2, அந்த ஸ்டார் வார்ஸ் கொஞ்சம் பவர் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு அப்படி கலக்கும்போது ஆக்சிடென்ட்டா மகாபாரதத்தை தட்டி விட்டு உள்ள உளுந்தனே அப்படி எந்திரிச்சு வந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இவங்களும் எந்திரிச்சு வராங்க. இவர் என்னன்னா டக்குன்னு உள்ள எந்திரிச்சு வந்து அஸ்வத்தாமன்ட்டு ஒருத்தர் அமிதாப் பச்சன் வராரு. அமிதாப் பச்சனோட ஃபேஸுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் காமிச்ச கிராபிக்ஸ் ஃபேஸுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன் அமிதாப் பச்சனோட யங் ஃபேஸே காட்டியிருக்கலாம். அது கோச்சரியான் படத்துல நடிச்ச அமிதாப் பச்சன் அது ஏன் அப்படி காட்டினாங்கன்னு தெரியல. இன்னொன்னு என்னன்னா, இப்போ அஸ்வத்தாமன் இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து மெட்டபாரிக்கல் கதாபாத்திரங்கள் தான். அது மகாபாரதத்திலே சாவே இல்லாத மனிதன் இன்னும் இருக்காக ஒரு அசிங்கமான உடம்புல இருப்பாரு அவரு. அப்புறம் அடுத்த அனுமாருக்கும் இதே கதை தான். அப்ப இவங்க என்னன்னா, இவங்களுக்கு நிறைய பிலாசபிக்கல நிறைய விஷயங்களை வந்து போட்டு பிணைஞ்சு போட்டு குழப்பி வச்சிருக்காங்க இன்னைக்கு. அதனால இதோட மூலம் என்ன, உண்மை என்ன அப்படின்னு நீங்க ஆய்வு செஞ்சு போனீங்க அப்படின்னா, முதல்ல கற்பனைகளை வந்து ஓர வைக்கணும். ரியாலிட்டிக்கு க்ளோஸா என்ன அப்படிங்கறத நீங்க யோசிச்சுப்பாங்க. அஸ்வத்தாமன் ஒருத்தர் வாழ்ந்திருக்கலாம், ஒரு நல்ல மாவீரரா இருந்திருக்கலாம். ஆனா அவர் காலத்துக்கும் இருந்தாரு. அவர் தலையில வந்து ஒரு இது இருக்கும், ஒரு கல் இருக்கும், அந்த கல்லு தான் அவருடைய இது பாதுகாக்கும். இந்த மாதிரி பல கதைகள் வந்து ஒன்னோட ஒண்ணு கலந்துருக்கும் இந்த மகாபாரதத்துல. அப்ப இது எல்லாமே வந்து லாஜிக் அப்படின்னு நாங்க ஒண்ணு வச்சீங்க அப்படின்னா எதுவுமே எடுபடாது மகாபாரதத்துல. அது இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்கா யோசிச்சு பாத்தீங்கன்னா, மகாபாரதத்துல பாண்டவர்கள் சைடே நியாயமே இருக்காது. எல்லா தப்பும் இவங்க தான் பண்ணுவாங்க. பொண்டாட்டியை வச்சு ஆடுவீங்க. நீங்க தசரதனே எடுத்துக்கோங்க, அவனுக்கு வந்து கண்ணு இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு குறைபாட்டுல அவன் தம்பியை வந்து பாண்டுவை வந்து அரசராக்கிடுவாங்க. பாண்டு இறந்ததுக்கு அப்புறம் பாண்டுவோட மகன்கள் இருந்தா நீங்க வந்து கொண்டு வரலாம்.
பாண்டு இறந்துட்டாருங்க, அவரோட மகன்கள் இருக்கிறாங்க, அவங்க மகன்கள் வாரிசா கொண்டு வந்தா அது ஒரு லாஜிக் இருக்கு. சரி, இவங்க இவங்களுக்குலாம் வந்து தர்மனுக்கு பீமனுக்கு இவங்களுக்குலாம் அப்பா யாருன்னு கேட்டா அது பாண்டுவே அப்பா கிடையாதுன்னு சொல்லி அப்ப கௌரவர்கள் சைடு இருந்து யோசிங்க, உனக்கு இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு, சீரியல் கதை மாதிரி இருக்கு. அப்ப இது முழுக்க முழுக்க ரெண்டாவது 5 பேருக்கு ஒரு மனைவி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு இவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பழங்குடி மக்கள் சில பேர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆப்பிரிக்காவுக்கு போயிடுறாங்க, ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா நீங்க பேசுறதுல? அவன் தான் வந்து அதுவும் ஓப்பனா சொன்னா 5 விவசாய நிலத்தை ஆட்சி செய்த அரசர்கள், 100க்கும் மேற்பட்ட நூற்றுவ கண்ணர்னு நீங்க அதான் சொல்ல, மகாபாரதம் எங்க நடந்துச்சுன்னு உங்களுக்கு சந்தேகம் தான், அது தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. அந்த லாஜிக்கோட நீங்க தேடிட்டு போங்க, உங்களுக்கு 100 கணக்கான ஆதாரங்கள் வந்து இந்த தமிழ் மண்ணில் கிடக்குது. ஆனா இங்கெல்லாம் விட்டுப்புட்டு நீங்க வந்து கற்பனையா ஒரு அஸ்தினாபுரம் அது இதுன்னு போட்டு எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கனால கடலுக்குள்ள குதிச்சு வேற நம்மால் தேடுவாரு, அதனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையாகவே மகாபாரத போர் உண்மையா நடந்தது வந்து தமிழக மண்ணில் தான், அந்த மண்ணில் தான் நடந்திருக்கு. கௌரவர்களுடைய இடமாக இருந்தது வந்து முழுக்க முழுக்க கேரளா. இன்னைக்கும் கேரளாவில் துரியோதனனுக்கு சமாதி இருக்கு, துச்சாதனனுக்கு சமாதி இருக்கு, சகுனிக்கு கோயில் இருக்கு, தயவு செஞ்சு போய் பாருங்க. அது எதுக்கு அதெல்லாம் கட்டி வைக்கணும்? அதே போல வந்து ஆதிச்சநல்லூர் வந்து ஒரு பெரிய பேட்டில் கிரவுண்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து அந்த ஆதிச்சநல்லூருக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா இது பஞ்சபாண்டவருக்கு சமாதி இருக்கு. எப்படிங்க இதெல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுது? ஒன்னா இங்க நடந்திருக்கணும், அங்க எதுவுமே பெருசா மேட்ச் ஆகல, ஆனா இங்க எல்லாமே மேட்ச் ஆகுதே. அதே போல தமிழர் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா நூற்றுவ கண்ணர்னு குறிப்பு வருது. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா குறவர் அரசர்கள். குறவர்கள் தான் கௌரவர்கள். இங்க நல்லா பாருங்க, குறவர்கள் கௌரவர்கள், பாண்டியர்கள் பாண்டவர்கள். இந்த கோரிலேஷனும் கரெக்டா வருது. அர்ஜுனை வந்து பாத்தீங்கன்னா இரட்டை மீன் சின்னத்தை வந்து வில்லு விட்டு காண்டிமை விட்டு இது பண்றாரு. இரட்டை மீன் சின்னம் இந்தியாவில யாருக்கிட்ட இருந்தது? பாண்டியர்களோட பழைய சின்னமா அது? பாண்டியர்களோட சின்னம் தான் மீன் சின்னம். ஸோ மீன் சின்னம் வந்து பாண்டியர்கள்ட்ட தான் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அது முழுக்க முழுக்க அது இந்த பகுதியில் நடந்ததுங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் மறைமுகமாக அந்த புராணத்துக்குள்ளேயே பிணைஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது இங்கே தான் நடந்திருக்கணும். இந்த ஆய்வு இது சார்ந்து ஆய்வு பண்ணி பாருங்க. மகாபாரத போர் இங்கே நடந்திருக்கும், அது நிலத்துக்காக நடந்த சண்டை தான். புதிதாக வந்த பாண்டியர்கள் வந்து அவங்க என்ன பண்றாங்க, விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமாக சிறிய பாப்புலேஷனா இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி குறவர்களுடைய நாடுகள்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, ஏன்னா பெரும் பாப்புலேஷன் அங்க இருக்கு. இவங்க வரும்போது காட்டை அழிக்கிறாங்க, காட்டை எரிக்கிறாங்க. இந்த நிகழ்வு நீங்க வந்து பாண்டவர்களுடைய அந்த அரண்மனை எரிப்பு இந்த இதோட நீங்க கோரிலேட் பண்ணிக்கலாம். இவங்க காட்டை எரிக்கிறாங்க, இதன் மூலமா பெரிய பாதிப்பு வந்து எல்லாருக்கும் ஏற்படுதுங்கிறது அவங்களோட ஒப்பீனியன். இதனால இவங்களுக்குள்ள ஒத்து வரல, இவங்களுக்குள்ள 2 பேரும் சண்டை போடுறாங்க. பட் டெக்னாலஜி வின்ஸ். இவங்க சின்னவங்களாக இருந்தாலும் இவர்கள் வந்து அடுத்த டெக்னாலஜியாக இருக்கு, கண்டுபிடிப்புகள் வர ஆரம்பிக்குது, இவங்க ஜெயிக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இது ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு போயிருக்காங்க. சிவிலைசேஷன் ஃபிளரிஷ், சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் மகாபாரதம். உங்களோட இந்த மிஸ்டிக் கதைகள், மித்தாலஜி எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு ரியாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். எப்படிங்க ஓர வைக்கிறது? நம்மளுக்கு தான் ஸ்பைடர்மேன் அயன்மேன் கதை தேவைப்படுது. அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு அப்படிதான் பார்க்கப்படும். அதை அப்படியே பார்த்துட்டு அதை அப்படியே நீங்க நம்பணுங்கிறதுக்காக அப்படியே மார்வல் டிசி காமிக்ஸ்ல இருந்து விஷயங்கள் எடுத்து, அப்புறம் கல்கி அவதாரம் உலகம் அழிகிற காலகட்டத்துல கலி காலத்துல வரும், அது கலிக்கு ஒரு வரலாறு எழுதி வச்சிருக்காங்க. அந்த கலியோட வரலாறுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட குணம் சொல்லுங்க, பொறாமை அது ஒரு கேரக்டர், காமம் ஒரு அதீத காமம் ஒரு கேரக்டரா, ஆசை அதீத ஆசை ஒரு கேரக்டரா, இவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்து அவங்க இன்சிஸ்ட்ல குழந்தை பிறந்து புரியுதா நான் சொல்றது? ஒரு 2 பேரு அவங்களே 2 தப்பான கேரக்டர், அந்த 2 தப்பான கேரக்டருக்கு ஒரு குழந்தை, அதாவது செலக்டிவ் பிரீடிங் ஆஃப் ஈவில் சில்ட்ரன் அப்படியே வரும். அதுல கடைசி குழந்தை வந்து கல்கி ஆவான், அது கல்கிங்கிற சாரி களி. அந்த களி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட எல்லா தீய குணத்தையும் கொண்ட ஒரு இதான் வந்து பிறக்கும். அவன் தான் வந்து இந்த உலகத்தை வந்து அந்த டைம்ல வந்து பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிறது அந்த புராணம் சொல்றது. அந்த டைம்ல வந்து கல்கி அவதாரம் தோன்றி அது வந்து அழிப்பு. இப்ப நம்ம சொன்ன இது எல்லாமே கேரக்டர்ஸ், ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டர், அது தப்பான விஷயம்னு சொல்லுவோம்ல, அந்த தப்பான விஷயங்கள் வந்து இருக்கும்.
தப்பான விஷயங்களோட மொத்த உருவம் அப்படின்னு சொல்லி களி அப்படின்னு சொல்லி ஒரு 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 டீமன் மாதிரி அந்த டீமன். அப்ப அதுதான் வந்து கமலஹாசன் கேரக்டர். கமலஹாசன் கேரக்டர் வந்து அந்த களி. ஆனா அந்த களி வந்து ஏன் காண்டிபத்தை தூக்குதுங்கிறது நமக்கு புரியல. கடைசியில வந்து அவர் தூக்கிடுவாரு, அது புரியல. அது மித்தாலஜில இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி போற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மைத்தாலஜிக்குள்ள நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா காண்டிபத்தை எல்லாராலையும் தூக்க முடியாது. அப்ப அர்ஜுனன் தூக்குறான். அதே போல வந்து அது ஒவ்வொருத்தங்க கிட்ட அந்த காண்டிபம் வரத்தின் மூலமா வரும். ஸோ சிவனால தூக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யமன்னால தூக்க முடியும். அதுக்கப்புறம் சிவனும் யமனும் ஒரே ஆள், அது வேற விஷயம். ஆமா, நீங்க சொல்லிருக்கீங்க அது என்கிட்ட. ஸோ சிவனால யமன்னால, அடுத்து இந்திரனால தூக்க முடியும். அதுக்கு அடுத்து சோமன்னால தூக்க முடியும். சோமன் தான் சந்திரன், சந்திர கடவுள் இருக்காங்களா. ஸோ சந்திரன் சோமன் இதெல்லாம் ஒரே கேரக்டர் தான். ஸோ சோமனால தூக்க முடியும். வேற யாரு? ஸோ இவங்க தான் தூக்க முடியும். காண்டிபத்தை இவர்கள தான் தூக்க முடியுங்கிறது அது ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்து போயிட்டு தாரோட சுத்தில் மாதிரி அது இவங்களால தான் தூக்க முடியும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி தூக்குறாரு? அப்ப அதுல ஒண்ணு பரசுராமால தூக்க முடியும். ஒருவேளை பரசுராமன் கேரக்டர் கொண்டு வந்து ஏதாவது சொல்லுறாங்களா என்னன்னு புரியல. சோ இது என்னன்னு புரிய மாட்டேங்குது. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. எப்போ வந்து தீபிகா படுகோன் நெருப்புக்குள்ள நடக்கிறப்போ பின்னாடி இருந்த அந்த நெருப்பெல்லாம் அவங்களோட உடம்ப அந்த சேலையை வந்து குறுக்கும், அவங்க நடந்துருவாங்கல்ல, டேய் இது டெனிரியஸ் டார்கேரியன் தானே, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தானே, அதுல இருந்து சரி ஏதோ எடுத்திருக்கீங்க, சரி மக்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க, 500 கோடியை கொடுத்துருவாங்க வண்டி ஓட்டுறதை வச்சு. இது அந்த பேர் என்ன, மேட் மேக்ஸ் ஃபியூரி. அதான் எனக்கே நான் படத்தை பார்க்கும்போது அதே போல நம்ம பிளாக் பேந்தர் வருங்கிற மாதிரி இது பேர் என்ன, நம்ம அந்த சம்பாலா அப்படின்னு சொல்லி விட்டு சங்கரீலான்ற பேர்ல இருந்து சம்பாலாங்கிறது வந்து அந்த கல்கி அவதாரத்தை அது வந்து நீங்க நபிகள் பிறந்த இடத்தை பார்த்து அப்படியே மாத்தி பேர் வச்சதுதான். நான் தான் சொல்றேன்ல, அங்க நபிகள் என்னென்ன அவருக்கு அடையாளமா இருக்குமோ அத்தனை அடையாளத்தையும் கொண்டு வந்து இங்க பொறுத்து. சரி, அப்புறம் ரெண்டு விஷயத்தை பத்தி பேசலாம். கான்செப்டா யூனிட்ஸ், அந்த யூனிட்ஸ் பத்தி சொல்லுங்க. இப்ப எல்லாருமே யூனிட்ஸ்க்காக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, யூனிட்ஸ் ஏத்திக்கணும், யூனிட்ஸ் அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலுமினாட்டிகளோட அஜெண்டாஸ்ல நம்ம கிரெடிட் சிஸ்டம்னு ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரெடிட்ஸ் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து நம்மளுடைய எக்கனாமி வந்து முழுக்க எதுல இருக்குன்னா பணத்தின் மூலமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி பணமா இருக்கு. இந்த தனித்தனி பணங்கள் எல்லாம் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டு கிரெடிட் சிஸ்டம்ங்கிறது கொண்டு வரப்படும். பொதுவான ஒரு கிரெடிட் சிஸ்டம்னு கொண்டு வரப்படும். நம்ம எல்லாருமே ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து ஜீரோல இருந்து தொடங்குவாங்களான்னா கிடையாது. நம்மளுடைய இந்த பணங்கள் இருக்குல்ல, இந்த பணத்தை எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு நம்ம சொத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு, புரியுதா, எல்லா சொத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த கிரெடிட்ஸை நம்ம வாங்கிக்கணும். நல்லா இருக்கே. இந்த கிரெடிட்ஸ் தான் நம்மள தீர்மானிக்கும். அதுக்கப்புறம் எல்லா ப்ராப்பர்ட்டியும் கவர்மெண்டோடதுன்னு ஆயிப்போம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து சாப்பாடு வாங்கணும்னா கிரெடிட்ஸு, இது வாங்கணும்னா அதே போல் நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யும் போதோ இல்லை வந்து ஒரு பெரிய ஆக்டராக இருக்கும்போதோ அது மூலிமா வருமானம் அதிகமாக பெருகும்போதோ இது பண்ணும்போதோ உங்கள் கிரெடிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் சொசைட்டியில் மேலே போயிட்டே இருப்பீங்க. ஆல்ரெடி பணக்காரனாகவே தான் இருப்பான். கீழே இருக்கிறவன் இந்த கிரெடிட் சிஸ்டத்துல மேல வரதுக்கு வாய்ப்பே இல்லை, இருக்கிறதே விட்டுருவான். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த படத்துல வந்து யூனிட்ஸ்ங்கிறதுல காட்டுவாங்க. அதே போல நம்ம இந்த இலுமினாட்டி கான்செப்ட்ல ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, சிப்பு கொண்டு வருவாங்க, பயோ சிப்பு. அந்த மூலமா டிரான்சாக்ஷன் எல்லாருமே பயோ சிப் மூலமா கொண்டு வருவாங்க. மனிதர்களுக்கு பேரை இது பண்ணிட்டு டிஜிட்ஸ் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. அவ பேரு சுமதின்றது வந்து ஒரு டிஜிட்ஸ்ல இருந்து தான் எடுத்து அந்த பொண்ணு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அந்த டிஜிட்ஸ்ங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுதான் டிஜிட்டலைசேஷன்ல நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஆதார் நம்பர் தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ரெகக்னிஷன், லொட்டு லொசுக்கு எல்லாமே நம்மள டிஜிட் ஆக போறாங்க. 24/7 எல்லாமே சர்வேலன்ஸ்ல இருப்பாங்க. எல்லாரோட கிரெடிட் ஸ்கோரும் பப்ளிக் டொமைன்ல, அதாவது கவர்மெண்டோட அக்சசபிலிட்டியில இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களை பார்க்குறேன் வருண் அப்படின்னா அந்த கிரெடிட் ஸ்கோர்ல என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ நீங்க வந்து யாரோ ஒரு ரோட்ல சண்டை போடுறீங்க, அங்க வந்து இன்னைக்கு வந்து உலகத்துல அப்படி கிடையாது. நீங்க எங்கேயா சண்டை போட்டு வந்துடலாம். ஆனா அங்க நீங்க சண்டை போடுறீங்க, அதனால பப்ளிக் நியூசன்ஸ் ஆகுதுன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு கிரெடிட் டவுன் பண்ணுவாங்க. அதன் மூலமா உங்க கிரெடிட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா? இதான் கிரெடிட் சிஸ்டம். இதுல என்னன்னா அதனால யாரையும் அடிக்கக்கூடாது, யார் மேலேயும் கோவப்படக்கூடாது. அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு இந்த ஹியூமன் நேச்சருக்குலாம் அப்பாற்பட்டு உள்ளபடி இல்லாம அப்ப தப்பெல்லாம் யார் பண்ணுவானா கவர்மெண்ட் பண்ணிக்கும். அது அதிகாரத்தை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம், யார் வேணாலும் முழு கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு இந்த கிரெடிட் சிஸ்டம்ங்கிற ஒரு கான்செப்டை இந்த இலுமினாட்டி கும்பல் ஐடியாலஜியா வச்சிருக்கு. அதை நடைமுறைப்படுத்தினா எப்படி இருக்குங்கிறது தான் இந்த படத்துல அது ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக்கா இந்த படத்தை யோசிச்சிங்க அப்படின்னா நிறைய இடம் உடஞ்சு போயிடும்.
நிறைய ஓட்டம் இருக்கு. எடுத்துக்கிட்டா வெளியில ஃபுல்லா ட்ரை லேண்டா கிடக்கும். நீ ஒரு சின்ன ஒரு கோன் ஐஸ் மட்டும் நட்டு வச்சுட்டு அந்த கோன் ஐஸ்க்குள்ள வந்து உலகத்தை வச்சிருக்கேங்கிறதெல்லாம். நீர்வீழ்ச்சி வருதான், கடல் இருக்கும், அது எப்படி உலகத்தை முழுக்க பாலைவனம் ஆக்கிட்டு அங்க மட்டும் எப்படி ஒரு இதை கொண்டு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபார் ஃபெச்டா ஒரு மாதிரி கொஞ்சம் கூட லாஜிக்கெல்லாம் நான் யோசிக்கல. அதான் மகாபாரத கேரக்டரோட ரீஇன்கார்னேஷன் அதுங்கிற நீ ஏன் லாஜிக்க பத்தி யோசிக்கிறேன். ஸோ லாஜிக்கா இந்த படம் வந்து குப்பை, அதுல மாட்டுக்கிறதுல. பட் ஒரு படம் ஆஸ் எ ஸ்டோரி லைன் இந்த அப்ரோச் வந்து இந்திய சினிமாவுக்கு புதுசு. ஓகே, ஒரு டெக்னிக்கலா ஓகேங்க, ரொம்ப பேட்லாம் அதுக்காக சும்மா வன்மத்துல சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஸோ அந்த யாரெல்லாம் கர்ப்பம் தரிக்கிறாங்களோ அவங்களோட எல்லாரும் இந்த இடம் ப்ரோ பெல்லி பட்டன் தமிழ்ல என்ன சொல்றது, அதுல தொப்புள் கொடிங்க மன்னிச்சுக்கோங்க, அதுல தொப்புள் கொடியே விட்டுட்டேனே. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சிரம் மாதிரி எடுத்து அதை தான் அந்த சுப்ரீம் யாஸ்கின் வந்து ஒரு துளி பட்டதுக்கே பெரிய பவர் வந்துடும் அவனுக்கு கடைசியில. ஸோ பேசிக்கா நேச்சுரலாவே அங்க எவ்வளவு பவர் இருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுல இருந்து நம்மள ரீகன்ஸ்ட்ரக்டே பண்ண முடியும், அந்த அளவுக்கு நம்மளோட டிஎன்ஏ எல்லாமே. சயின்ஸுடைய வழிகாட்டலின் அடிப்படையில அந்த ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செல்ஸுக்கு ரிசர்ச்சே நீங்க போயிட்டு இருக்கீங்க. அதோடைய ஒரு ஃபார்ஃபெச்டு விஷயமா தான் அவங்க அந்த படத்துல காட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு அது வந்து ஒரு சயின்டிபிக்கலாக ரிசர்ச்ல இருக்கிற ஒரு ப்ரொசீஜர் தான். அதுல எவ்வளவு சாத்தியப்பட்டிருக்காங்க, யாரெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் நம்மளால உறுதியா சொல்ல முடியும், பல ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அந்த கர்ப்பப்பையோடைய அந்த கொடி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அது வந்து வெளிநாடுகளுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு சப்ளை செயின் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. அதனாலதான் அந்த தொப்புள் நம்ம இதுல ஏதோ நம்பிக்கை இருக்கு. இந்த தொப்புல வந்து காய வச்சு அந்த அந்த கொடி இருக்குல்ல, தொப்புள் கொடியை வந்து காய வச்சிருவாங்க. அந்த இது காயாத பேர், அது பேர் நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது காய வச்சுட்டு அதை வந்து ஒரு பவுடர் மாதிரி இது பண்ணி அதை வந்து ஒரு தாயத்துல போட்டு குழந்தைக்கு போட்டு விட்டுருவாங்க. அந்த குழந்தைக்கு ஏதோ காய்ச்சல் ஏதோ வந்துச்சுன்னா அதை ஏதோ இது பண்ணி கொடுப்பாங்க, தொட்டு வைப்பாங்க நாக்கில். ஸோ இந்த மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் நம்மகிட்டையும் இருக்கு. இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து ஸ்டெம் செல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஸ்டெம் செல்ஸ் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் குணப்படுத்த முடியுங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டையிங் செல்ஸ், நம்ம ஏஜிங் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்மளுடைய செல் ஒரு செகண்ட் செத்துக்கிட்டே இருக்கு, ஷெட் ஆகிட்டே இருக்கு. அதுதான். ஸோ அதை வந்து கியூர் பண்ண முடியும். அதுக்கான ரிசர்ச் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னும் அப்புறம் வந்து ரேடியேஷன் பாதிப்புலாம் வருதுல்ல, அதுல இருந்து நம்ம இதை பாதுகாத்துக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரிசர்ச் வந்து போய்கிட்டே இருக்கு. அதே போல உடம்புல வந்து ஒரு ரேபிட்டான ஹீலிங் ப்ராசஸ், நம்ம உடம்புல வந்து அந்த ஹீலிங்லாம் இல்லை. அந்த ஒரு சால்மேண்டரோட மாதிரி ஒரு உயிரினம் ஒன்று இருக்கும், நீங்க பாத்துப்பீங்க, தண்ணியில இருக்கும். அது பாம்புக்கு முன்னாடி இது மாதிரி அது இல்ல, சால்மேண்டரோடைய ஒரு சால்மேண்டருக்கு முன் வடிவத்துல ஒண்ணு, அது அஸ்ட்ரோபித்தெக்கஸ் என்னமோ ஒன்று வரும். அது ஒரு வெள்ளையா ஒன்று இருக்கும், அது பேர் வாயில வரல. பெட்ஸா கூட வளர்ப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெட்டினீங்கனாலும் அதுக்கு எல்லாமே வளர்ந்துரும். கை காலு தலையை வெட்டினா போயிடும், கை காலு வாலு இதெல்லாம் வெட்டினா வால் மாதிரி பள்ளிக்கு வால் மட்டும் வளரும். ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கையே போயிடுச்சுனாலும் கையே திரும்ப ரீஜன் புரியுற மாதிரி டெட்பூல்னு சொல்லிருங்க ப்ரோ. ஓகே, அது வேணாம், டெட்பூல். அப்ப அதை வந்து அந்த மாதிரியான ஒரு சயின்ஸும் இன்னைக்கெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆய்வுல இருக்கிற விஷயம். அதை நான் அந்த காலத்துல சாதிச்ச ஒரு வருங்காலத்துல அதை சாதிச்ச மாதிரியும் அப்ப குழந்தைகளுடைய அந்த இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சீரம் வந்து இவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா வயதாக இம்மார்டலா போயிடுவாங்கன்னு. இது வந்து இன்னொரு கதை ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அது கற்பனை தான். அது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இலுமினாட்டி கும்பல்லாம் வந்து அவங்கள வந்து ஏஜ் எல்லாம் வந்து சீக்கிரம் சாக மாட்டாங்க. நீங்களே பாத்தீங்கன்னா ராக்கஃபெல்லர், ராத்ஷில்டர் அவங்க ஆயுஸ்லாம் பாத்திருக்கீங்களா, 100க்கு பக்கத்துல வந்துட்டு தான் சாவாங்க. 98 99 இப்படிதான். ஊர்ல எல்லா பாவமும் பண்றேன், இவன் மட்டும் ஏன் சாக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அது ஒரு தியரி தான். எனக்கே அதுல நம்பிக்கை கிடையாது. பட் என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு கலைஞர் கருணாநிதி இதெல்லாம் தமிழக மக்களுக்கு செஞ்ச தொண்டுனால தான் அவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இறந்தாரு. நம்ம இதெல்லாம் இதை கம்பேர் பண்ண வேணாம். ஏன்னா இந்த தியரி வந்து என்ன அப்படின்னா, குழந்தைகள் இருக்குல்ல, குழந்தைகளை வந்து அதீத பய காட்டும் பொழுது அவங்க உடம்புல இருந்து வந்து அட்ரினலின் அதிகமா சுரக்கும். அந்த அட்ரினலின் வந்து எடுத்து அதன் மூலியமா வந்து உடம்புல எடுத்துக்கும் போது ஏஜ் வந்து அவ்வளவு சீக்கிரமா போய் சாக மாட்டீங்க அப்படிங்கிற ஸ்லோ ஏஜிங் ப்ராசஸ் இருக்கிறதாகவும், இதெல்லாமே கதை தான், இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்கல் ப்ரூஃப்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கிறதாகவும், அதனால குழந்தைகள் அதிகமாக கடத்தப்படுவதாகவும், அந்த மாதிரி கடத்தப்படுற குழந்தைகளை வந்து இந்த மாதிரி பயப்படுத்தி அதீத பயப்படுத்தி அவங்க உடம்புல இருந்து அந்த அட்ரினலின் சுரக்கும். அந்த அட்ரினலின் ஃபுல்லாக அவங்க எடுத்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த கன்ஸ்பிரசி தியரினே வச்சுக்கோங்க. இதை இந்த கன்ஸ்பிரசி தியரி வந்து உலகம் முழுக்க இருக்கு. அதாலையும் ஒரு இன்ஸ்பயர் ஆயிருக்காரு இந்த படத்துல. அதே போல இது என்ன கருவிலே இருந்து எடுக்கிற மாதிரி.
ஆனா வந்து இந்த இந்த ஒரிஜினல் கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை கடத்தி எடுக்கிற மாதிரி, அதெல்லாம் தான் டிஸ்னிப்ல நிறைய குழந்தைகள் காணாம போது இந்த கதையை சொல்லுவாங்க. இந்த தியரினாலதான் காணாம போகுது குழந்தைகள். பட் டிஸ்னிப்ல குழந்தைகள் காணாம போறதுக்கு காரணம் வேற. அதுக்கு வந்து இந்த நட்சத்திரத்தை நகர்த்தக்கூடிய சில பெடோஃபைல்கள் இருக்கிறார்கள் வெளிநாடுகளில். அந்த பெடோஃபைல்ஸுக்கான சப்ளை இருக்கிறதும் தான் உண்மை. அது டிஸ்னிப்ல நடக்குது. அதுல நிறைய குழந்தைகள் அங்கே காணாம போயிருக்கிறாங்க டிஸ்னிப்ல. மொத்தத்துல இந்த படத்துல வந்து இவ்வளவு விஷயங்கள், இப்ப இந்த ரத்தத்தெல்லாம் பத்தி கூட வந்து பேசியிருக்கீங்க. இதுக்கு மேல ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா அந்த படம் வந்து ரொம்ப பெரிய படம், 3 மணி நேரம். பேட்லி குக்டு நிறைய எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள போட்டிருக்காங்க. படத்துக்கு யார் சொல்லுங்க வில்லன்? யாரு? பிரபாஸ் தான் ப்ரோ. கடைசி வரைக்கும் அவர் தான் வில்லன் மாதிரியே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் திடீர்னு அவரை ஹீரோ கர்ணன் கதாபாத்திரம் அப்படி இப்படின்னு போட்டு கொண்டு வந்து ஸோ மகாபாரதத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்குறாங்க. கூட வந்து மார்வல், ஸ்பைடர்மேனு, பேட்மேனு, லொட்டுலஸ்க்கு, அந்த அப்புறம் அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு எல்லாத்தையும் போட்டு உள்ள குழப்பி ஒரு ஒரு மாதிரி கலவையா. பட் ஒரு இந்தியன் சினிமாவில் ஒரு காமிக் கதை, அது பழைய காமிக் கதையும் இப்போ இருக்க புது காமிக் கதையும் கலந்தாப்புன ஒரு காமிக் கதைங்கிற மாதிரி அவங்க ஒரு இந்தியன் வெர்ஷன் ஆஃப் காமிக் கதையாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் இந்த படத்துக்கு பாராட்டு அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம சொல்லணும்னா, மேக்கிங்ல எல்லாம் பெருசா சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஃப்ளா படத்துல இருக்கு. மேக்கிங்ல கரெக்டா ஓகே, அது ஓகே. கிராஃபிக்ஸ் வந்து ஓரளவுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு ஹாலிவுட் படத்துக்கான ஃபீல் கொடுத்துருச்சு. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரபாஸோட அந்த சண்டை காட்சிகள்லாம் மண்ணு மாதிரி இருக்கு. அது எதுக்கு அந்த மாதிரி மண்ணு மாதிரி சண்டை காட்சிகள் வச்சாங்கன்னு புரியல. ஏதோ தவறாங்க, பறக்குறாங்க, உழுகுறாங்க, கொஞ்சம் கூட லாஜிக்கே அங்கெல்லாம் எங்கேயுமே. எப்படி இருந்தாலும் மனுஷனா தானே இருக்கான். இவங்களே இல்ல மாடிஃபைடு ஹியூமன் பீயிங்ஸா? எங்கெங்க இருந்து பறந்துட்டு வந்து விழுந்தா நசுங்கி செத்துற மாட்டாங்க. தெலுங்கு சினிமாவோட கொஞ்சம் சரி, உடம்புல ஒரு சூட் மாதிரி மாட்டிக்கிட்டா தவி போனா எலும்புலாம் உடஞ்சு போயிடாதா? எதுவுமே எல்லாம் பாலையா பண்றாரு, இதெல்லாம் போட்டு அட்லீஸ்ட் வந்து அமிதாப் பச்சன் கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுல ஒரு டீகோட் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அமிதாப் பச்சன் அவ்வளவு பெருசா இருக்காரு, 8 அடிக்கு இருக்காரு, 8 ஃபீட்டுக்கு மேல இருக்காரு, மிச்சவங்க எல்லாம் சின்ன இதா இருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலா என்ன அப்படின்னா, கல்கி அவதாரத்துக்கு ஒரு கதை இருக்குல்ல, அந்த கதையில வந்து ஃபியூச்சர்ல வந்து மனிதர்கள்லாம் ரொம்ப சின்னதாயிருவாங்க. கல்கி அவதாரமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ அடி, 3 அடியோ என்னமோ தான், கத்திரிக்காய் செடி உயரத்துல தான் அவர் இருப்பாரு. இந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கும். இதை நீங்க இந்த படத்தோட நீங்க பொருத்தி பாத்தீங்க அப்படின்னா, மரம் இருக்கும் ஒண்ணு. சரி, நீங்க வேற எதுவுமே நேச்சர் அங்க காட்டல, சரியா? சோ மரம் ஒண்ணு இருக்கும். அந்த மரம் எவ்வளவு பெருசா இருக்கும் பாத்தீங்களா? அது இதெல்லாம் வச்சு நீங்க கோரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஆனா அதுவும் எல்லா இடத்தையும் பொருந்தல. ஏன்னா இவங்க வரும்போது சின்ன சின்ன மரங்கள் இருக்கும், குதிரை எல்லாம் சைஸ் எல்லாம் ப்ரொபோர்ஷனலி கரெக்டா தான் இருக்கு. அதனால என்ன, இவர் அஸ்வத்தாமனியா அவ்வளவு பெருசு இருந்தாருன்னு புரியல. அவரும் மனுஷன் சைஸ் தான் இருந்திருக்கணும், பட் பெருசா இருந்தா. ஆனா புராணத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல வந்து மனிதர்கள்லாம் சின்னதாயிருவாங்க. கிருஷ்ணர் அவதாரமே, அந்த கல்கி அவதாரமே பிறக்கிறப்ப அவர் ஒரு கத்திரிக்காய் செடியில, அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா, கத்திரிக்காவை பறிக்கிறதுக்கு வந்து அந்த கொக்கி போட்டு மக்கள் இழுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு மக்கள் சின்னதா போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி. கத்திரிக்காய் செடியே இவ்வளவுதான் இருக்கும், அதுல போய் கொக்கி போட்டு இது இழுப்பாங்க அப்படின்னா, இது அந்த அந்த புராணத்தோடைய அந்த நோட்டு. ஒருவேளை மனிதர்கள் சின்னதாயிட்டு இவர் மட்டும் பழைய ஆளுங்கனால பெருசா இருக்காரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இவர் ரொம்ப பெருசா தெரிவாரு. கூட இல்ல, அதுக்கு மேல ரொம்ப டாலா தான் காட்டியிருப்பாங்க. ஒரு மிஷின், ஒரு ரோபோட்டுக்கும் அவருக்கும் ஈக்குவல் சைஸ்ல இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க அந்த புஜ்ஜின்னு ஒரு ரோபோட், கீர்த்தி சுரேஷ் பேசுற ஒரு ரோபோட் ஒன்று இருக்கும். அதுல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் இல்ல, இவங்களே புதுசா கிரியேட் பண்ணாங்க நல்லா. அதுதான் எல்லா படம். இப்ப கூட நான் ஒரு ஹாலிவுட் படத்துல பார்த்தேன், இதே டிசைன் இந்த ரோபோட் இதே மாதிரி. ஏதோ ஒரு ஸ்பேஸுக்கு போகும், அதுவும் ஒரு ஏஐ தான். ஏதோ ஒரு படம், பேர்ல மறந்துட்டேன் நான், ஏதோ ஒரு ஹாலிவுட் படம். அந்த ஸ்பேஸ்ல இதே மாதிரி அந்த ரோபோட் வந்து பாதுகாத்து அனுப்போம். அந்த ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஹீரோயின் இருக்கும், அந்த ஹீரோயின் சென்ட்ரிக் ஒரு ஓக்கு அஜெண்டாவோட அந்த ஒரு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து சாகிற நிலைமையில இருப்பா. இது வந்து தன் உயிரை கொடுத்த அந்த மிஷின் வந்து காப்பாத்தினும், எப்படியோ ஏதோ இதெல்லாம் பண்ணி காப்பாத்தும். அப்பதான் அவளுக்கு நம்பிக்கை வரும். அது வரைக்கும் ரோபோட்ஸை நம்ப மாட்டா. ஆனா அந்த ரோபோட்ஸை டிசைன் பண்ற இதுல ஏதோ ஒரு இது ஒரு கதை, படம் என்ன மறந்துட்டேன், எக்ஸ் மெஷினாவா இல்ல தெரியல. சோ அந்த இது அது அதோட டிசைனும் இந்த இதுவும் அதே மாதிரி. அந்த எக்ஸோ சூட் அதே மாதிரி தான் இந்த இதுலயும் கடைசி சீன் எல்லாம் காட்டுறாங்க. முழுக்க ஹாலிவுட் படத்தை இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கிறீங்க. அதுல மகாபாரதம் அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்து ஒரு ஏதோ கலவையா இருக்காங்க. ஒரு படமா இது ஓகே. இது ஒரு படத்தோட நிப்பாட்ட போறது இல்ல. 2வது பாட்டும் எடுக்க போறாங்க, 3வது பாட்டும் எடுப்போம், 4வது பாட்டும் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து லோகி கனகராஜ் அவர் மட்டும்தான் யூனிவர்ஸ் போடுவாரா, நாங்களும் யூனிவர்ஸ் போடுவோம்னு சொல்லி ஏதாவது யூனிவர்ஸ் போட்டா எந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் கொண்டு போக போறாங்க. அதான் நடக்க போகுது, தெரிஞ்சு போச்சு.
அடுத்த படத்துல இந்த தயவு செஞ்சு இந்த முட்டாள்தனமான ஃபைட் காட்சிகள்லாம் தூக்கிடுங்க. இல்ல கமல் வந்து சொல்லியிருக்காரு உலகத்தை அதிர வைப்பேன் இல்ல மேபி அது வேறங்க. அது ஏதோ ஒரு இந்த மலையை தூக்கி அவர் அடிக்க, அந்த மலையை தூக்கி இவர் அடிக்க, ஒரு மரத்தை அப்படி கையில புடிச்சு அடிக்கிற, இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பாத்துடலாம். சும்மா தவிக்கிட்டு தவி அது மாதிரி பிரபாஸ் சண்டைகள் மாதிரி பண்ணாம வேற மாதிரி. இப்ப அஸ்வத்தாமன் வெறும் அபிஷேக் பச்சனும் பிரபாஸும் போடுற சண்டை கூட உங்களுக்கு பெருசா போர் அடிச்சிருக்காது. அமிதாப் பச்சனும் கிரியேட்டிவா பாத்திருப்பீங்க. புரியுதுங்களா? எதெல்லாம் தூக்க முடியாதோ, எதெல்லாம் அடிக்க முடியாதோ, எதெல்லாம் வெப்பனைஸ் பண்ண முடியாதோ எல்லாத்தையும் வெப்பனைஸ் பண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. இவரும் கட்டி போடுவாரு, கான்கிரீட்டை போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. அதனால அது ஏன்னா ஒரு மைத்தாலஜிக்கல் ஒரு நபரு, சாவே இல்லாத ஒரு ஆளு, மரணமே இல்லாத ஆளு, யானை அத்தனை யானை பலம் கொண்டவர் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஓகே, ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு. ஒரு மேஜிக்கா ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு. அதே போல இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி இருக்கும், அது வந்து கைப்பற்றோடனே அது ஒரு ஆயுதமா மாறிடும். கர்ணன் அப்படிங்கிற கோரிலேஷன் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்க. பட் ஆரம்பத்துல மனுஷனா தானே சண்டை போட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு லூசுத்தனமா இல்லை. அந்த மாதிரி லூசுத்தனங்களை தவிர்த்துட்டு பண்ணா இது ஓகே படமா. இதுதான் என்னோட விமர்சனம். அதிகமா சினிமா தியேட்டர் இருக்கிறது ஏதோ ஆந்திரால தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த படத்துல என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல அபியூசிவ் வார்த்தைகள் எதுவும் இல்லை. குழந்தைங்களை டார்கெட் பண்ணிருக்காங்க. அதான், அதனால கெட்ட வார்த்தைகள் எதுவும் இல்லை. பெரிய அளவு ஆபாசம் இல்ல. பட் ஆனா கவர்ச்சிங்கிறது காட்டப்பட்டிருக்கு. அந்த ஒரு சில ஃபீமேல் கேரக்டர்ஸ், ஹிந்தி நடிகர்லாம் வருவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவர்ச்சியா தான் காட்டியிருப்பாங்க. பட் அது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஓகே. அந்த விஷயத்துல நம்ம ஒன்றும் இது பண்ணல. பட் அட் த சேம் டைம் குழந்தைகளை வந்து இது ஹெவியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே, இது வந்து எப்படின்னா, நான் ஆரம்பத்தில் நம்ம பேசும்போது சொன்னது ஒரு மதவாதம் இதுக்குள்ள இது வந்து அது வெளிப்படும். இது ஏன்னா இந்த படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல்டா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஒரு அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு நாத்திக அரசு, அது முழுக்க எல்லாத்தையும் வந்து சுப்ரீம் யாஸ்கினோடது. சுப்ரீம் யாஸ்கின் வந்து அதுக்கப்புறம் எதுக்கு அவர் மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு? அப்ப மெடிடேஷன் வந்து நாத்திகமா? யோகா ப்ரோ, யோகா வந்து நாத்திகமா? இந்த இடத்துல ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இதுவும் ஒரு வே ஆஃப் நாத்திகம்ங்கிற மாதிரி கொண்டு வர மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகே ஓகே. ஏன்னா நீ அவன் தான் யாருமே சாமி கும்பிடக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ஆனா எப்ப பார்த்தா அவன் யோகா பண்ணிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? அவன் வந்து தவம் இருந்துகிட்டே இருப்பான். ஒரு அது ஓப்பனா சொல்றது என்னன்னா, மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு இதுல தான் நீங்க அதை காட்டுறீங்க. மெடிடேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறீங்க. தியானத்திலே தான் இருக்கான் எப்பவுமே அந்த ஆளு, கமலஹாசன் கேரக்டர். ஆனா ஒட்டுமொத்த மதத்தையும் அவர் எதிர்க்கிறாரு, கடவுள் எல்லாம் எதிர்க்கிறாரு. ஒட்டுமொத்த சொசைட்டியுமே நாத்திக சொசைட்டியா மாத்தி வச்சிருப்பாரு. யாருக்குமே கடவுள் பேரும் கூட தெரியாத அளவுக்கு, அந்த சிலையை பார்த்தா கூட யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிக்குவாங்க. தெரியாம இல்ல, தெரியுது அவங்களுக்கு. அந்த அது ஒரு சீன்ல காட்டியிருப்பாங்க. அந்த பைரவர் சிலையை சுத்திட்டு இருப்பான்ல, அவனுக்கு ஃபர்ஸ்ட் அந்த என்ன இது பேர் என்னன்னு அது பேர்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா அவனே வந்து அந்த ஒரு காட்சியில வந்து பைரவா அப்படின்னு சொல்லி கும்பிடுவான். அதாவது அதுக்கு மீனிங் என்னன்னா, நாத்திகராக மக்கள் தங்களை காட்டிக்கொண்டு உள்ள வந்து சாமியை கும்பிட்டு இருந்தாலும் அதை வந்து கடவுளை வந்து ஓன் பண்ண மாட்டாங்க. நான் சாமி கும்பிடுறேன், உண்மையா சாமி மேல எனக்கு பக்தி இருக்குன்னு சொல்லிக்க மாட்டாங்க, மறுத்துருவாங்கிற மாதிரி அந்த கான்செப்ட்ல காட்டியிருப்பாங்க. இதுவும் அந்த புராணத்துல ரெப்ளிகேட் ஆகிற ஒரு விஷயம் தான். புராணத்துல வந்து இறையை வந்து யாரும் ஏற்க மாட்டாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. பெண்கள் கற்போடு இருக்க மாட்டாங்க. மகனுக்கும் தாய்க்கும் உறவு ஏற்படும், தந்தைக்கும் மகளுக்கும் உறவு ஏற்படும்லாம் இருக்கும். அந்த கல்கி அவதாரம் வரும்போது இந்த உலகம் எந்த அளவுக்கு சிதைவாக இருக்கும், கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்துட்டோம். அந்த மாதிரிதான் இருக்கு. ரீச் பண்ணிட்டோம், ரீச் ஆயிடுச்சு. அந்த படமும் ரீச் ஆயிருக்கு போல. ஸோ இதெல்லாம் இந்த புராணத்துல வர கதைகள், அதெல்லாம் அப்படி அப்படியே காட்டிருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப மைன்யூட்டா இவங்க அந்த மெடிடேஷன், இந்த உண்மையான மெய்யியல் கோட்பாட்டை இல்லைன்னு சொல்லி பிரிக்கிறாங்களோங்கிற ஒரு கேள்வி மட்டும் எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது இருந்துச்சு. ஏன்னா அவர் கெட்ட கதாபாத்திரத்தை மெடிடேட் பண்ற மாதிரி காட்டிக்கிட்டு செய்யறது இதெல்லாம் கொஞ்சம் கேள்விக்குறி. ஓகே, ஸோ இந்த படத்தை பத்தி வந்து நம்ம யோசிச்ச அளவுக்கு கூட அந்த டேரக்டர் யோசிச்சிருப்பாரா அப்படின்னு தெரியல. யோசிச்சிருக்காரு, ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு, ஏதோ ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்து வந்து கொடுத்துருக்காரு. அந்த பீடா வாயர்களும் கோங்கரா கைஸும் வந்து 500 கோடி 1000 கோடின்ற லெவலுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நான் இந்த வீடியோக்காக நான் போய் பார்த்தீங்கன்னா குவைட் பிளேஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. அதை போய் நான் பார்த்துட்டு ஜாலியாக பயந்து போய் வீட்டுக்கு போயிருப்பேன். இந்த படத்தை எப்படா முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. எனிவே, நீங்க மக்கள்லாம் கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தின் மூலமா இன்னொரு 4-5 விஷயத்தை வந்து எடுத்து
மெயினா இந்த வீடியோ எதுக்கு போட்டோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ். கல்கி அவதாரம் உண்மையில என்னங்கிற இதை வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுல உங்களுக்கு சந்தேகம் தான், அந்த புத்தகத்தை இணையதளத்துல இருக்க அந்த புக் ஓப்பனாவே இருக்கு, ஃப்ரீயாவே பிடிஎஃப் இருக்கும். நீங்க சும்மா கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னாவே அந்த புக் கிடைச்சிடும் பிடிஎஃப்ல. நம்மள அதுல அப்படிதான் பார்த்தோம். சோ அப்படி போய் பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரா அந்த புக்ல வந்து பாருங்கள், குழம்புங்கள், யோசியுங்கள், தெளிவடையுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, வேற ஒரு நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காணொலியில ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் விஷயத்தோட வந்து மக்களை சந்திக்கலாம். உங்ககிட்ட நான் அந்த பத்தி கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு ரெடியா இருப்பேன். மிக்க நன்றி. நன்றி.